வணக்கம் மிதுனம் ராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகும் கோடீஸ்வர யோகம், பணக்கார யோகம் மிக விரைவில். மிதுனம் ராசிக்காரர்களே, அடுத்த 100 நாட்களில் அதிர்ஷ்டம் உங்களை மின்ன வைக்கும். பண யோகம் பெருகி வெற்றி உங்கள் வாசலில் நிற்கிறது. பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு நடமாடும் புத்தக சாலை போல. இவர்களின் மூளை ஒரு நிமிடமும் ஓயாது. கேள்விகள், பதில்கள், யோசனைகள், கனவுகள் என்று இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருவரை முதல் முறையாக சந்தித்தாலே சில நிமிடங்களிலேயே அவர்களின் மனதை வாசித்துவிடும் அபாரத்திறன் இவர்களிடம் உள்ளது. பேச்சு என்றால் அது சாதாரண பேச்சு அல்ல. கேட்பவரை சிரிக்கவும் சிந்திக்கவும் சம்மதிக்கவும் வைக்கும் மாயமான பேச்சு. எந்த கூட்டத்திலும் மிதுனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த இடம் உடனே உயிர் பெற்றுவிடும். அமைதியான சூழ்நிலையும் கலகலப்பாக மாற்றும் சக்தி இவர்களுக்கு உரியது. மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் கவனம் ஈர்க்காமல் இருக்க முடியாதவர்கள். தோற்றம் சாதாரணமாக இருந்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் புதுச்சையான அணுகுமுறையும் அவர்களை ஒரு பெசல் மனிதராக மாற்றிவிடும். இவர்கள் பிறரை போல வாழ விரும்புவதில்லை. தங்கள் பாதையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. ஒரு விஷயத்தை இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாளைக்குள் அதில் ஓரளவு நிபுணராக மாறி விடுவார்கள். அதனால்தான் பல துறைகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் காலப்போக்கில் இந்த ஆள் இவ்வளவு திறமை கொண்டவரா என்று ஆச்சரியப்படுவது உறுதி. மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரே நிலை. பிறகு அது எப்போதும் புதுமையை தேடும். இன்று பிடித்த விஷயம் நாளை சலிப்பை ஏற்படுத்தலாம். இது நிலையற்ற தன்மையல்ல, அது இவர்களின் அதிகமான ஆர்வத்தின் விளைவு. புதிய தகவல்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவையே இவர்களின் உயிர் மூச்சு. ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான வேலை, ஒரே மாதிரியான மனிதர்கள் இவர்களை சோர்வடைய செய்யும். ஆனால் சரியான சுதந்திரம் கிடைத்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் அசாதாரணமான கண்டுபிடிப்புகளையும் யோசனைகளையும் உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஐடியா மிஷின் போல இருப்பார்கள். எழுதுதல், பேசுதல், கற்பித்தல், ஊடகம், பத்திரிகை, விற்பனை, மார்க்கெட்டிங், ஐடி, சமூக ஊடகம், வணிகம் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 வேலைகளை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அலுவலகத்தில் எல்லோருக்கும் உதவி செய்வார்கள். ஆனால் தங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் உடனே புதிய வாய்ப்பை தேடி நகரும் துணிச்சலும் இருக்கும். சொந்த தொழிலும் இறங்கினால் தங்கள் புத்திசாலித்தனத்தால் விரைவில் முன்னேறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் வருவதும் போவதும் வேகமாக நடக்கும். பணம் சம்பாதிக்க தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் பணத்தை பிடித்து வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். யோசனை ஒன்றே போதும், அதிலிருந்து வருமானம் உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. சரியான திட்டமிடல் வந்துவிட்டால் இவர்களின் வாழ்க்கை நிதி ரீதியாக பெரிய உயரத்தை அடையும். 30 வயதிற்கு பிறகு பண விஷயங்களில் நல்ல நிலைத்தன்மை உருவாகும். பல வருமான வழிகள் உருவாகும் யோகமும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக உள்ளது. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் கவர்ச்சியானவர்கள். பேச்சு, நகைச்சுவை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் சேர்ந்தே இவர்களை ஒரு ரொமான்டிக் காந்தமாக மாற்றும். காதலில் சலிப்பு வந்தால் மனம் விலக ஆரம்பிக்கும். புரிதல், உரையாடல், சுதந்திரம் இந்த 3ம் இருந்தால்தான் மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் நீடிக்கும். நட்பில் மிக உண்மையானவர்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் தங்களை கட்டுப்படுத்த முயன்றால் அமைதியாக அந்த உறவிலிருந்து விலகி விடுவார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது கடின உழைப்பால் மட்டும் வருவதல்ல. அது அவர்களின் யோசனை, பேச்சு, புத்திசாலித்தனம் மூலமாக இயல்பாகவே வந்து சேரும். ஒரு சிறிய ஐடியாவை பெரிய வருமானமாக மாற்றும் அபூர்வ திறன் இவர்களிடம் உள்ளது. ஒரே வருமான வழியில் திருப்தி அடையாமல் பல வழிகளில் பணம் வர வேண்டும் என்று சிந்திப்பார்கள். சில நேரங்களில் செலவுகள் அதிகமாகலாம். ஆனால் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் பணம் தானாகவே இவர்களை தேடி வரும். 28-30 வயதுக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டு நிலையான செல்வ சேர்க்கை ஆரம்பமாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் திடீரென வெடிக்கும் மின்னல் போல இருக்கும். சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு, சரியான மனிதனின் அறிமுகம் அல்லது தங்கள் சொந்த திறமையை முழுமையாக பயன்படுத்தும் ஒரு முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று நடந்தாலே வாழ்க்கை முழுவதும் மாறும். குறிப்பாக ஊடகம், ஆன்லைன் பிசினஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரைனிங், கன்சல்டிங், எழுதுதல் போன்ற துறைகளில் ஈடுபட்டால் கோடீஸ்வர யோகம் பலமாகும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் மிதுனம் ராசிக்காரர்கள் அடையும் உயரம் இளம் வயதில் கனவிலும் நினைக்காத அளவுக்கு பெரியதாக இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த குழந்தைகள் ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வியின் மழையால் வீட்டையே கலகலப்பாக்குவார்கள். பெற்றோர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் தெரிந்தால்தான் சம்மதிப்பார்கள். புத்தகம், மொபைல், டிவி
எல்லாவற்றிலிருந்தும் தகவல்களை உறிஞ்சிக் கொள்வார்கள். சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் கவனம் சிதறும். ஆனால் சரியான பயிற்சி கிடைத்தால் அறிவிலும் பேச்சிலும் மற்ற குழந்தைகளை மிஞ்சுவார்கள். இவர்களை அடக்க முயலாமல் வழிநடத்த கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மனிதர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான எதிரிகள் குறைவு. ஆனால் அவர்களின் புத்திசாலித்தனத்தை சகிக்க முடியாதவர்கள் அதிகம். சிலர் நட்பாக இருந்து கொண்டு உள்ளுக்குள் பொறாமை கொள்வார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் இதை விரைவில் உணர்ந்து அமைதியாக அந்த வட்டத்திலிருந்து விலகி விடுவார்கள். உண்மையான நண்பர்கள் இவர்களுக்கு குறைவாக இருந்தாலும் அந்த நட்பு ஆழமானது. ஒரு மிதுனம் ராசிக்காரர் நண்பனாக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் சலிப்பே இருக்காது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் இடமாற்றம் அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு அங்கம். வெளிநாடு யோகம் பலருக்கும் வலுவாக இருக்கும். வேலை, கல்வி, வணிகம் அல்லது ஆன்லைன் வாய்ப்புகள் மூலம் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். வெளிநாட்டு சூழல் இவர்களின் சிந்தனையை மேலும் விரிவாக்கி புதிய வருமான வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஒரே இடத்தில் வாழ்வதை விட பல இடங்களை அனுபவிப்பதே இவர்களின் இயல்பு. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு உறவாக மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு போலவும் இருக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, புதிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை, சுதந்திரத்தை மதிக்கும் தன்மை ஆகியவை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். திருமண வாழ்க்கையில் சலிப்பு வராமல் பார்த்து கொள்வதில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் உணர்ச்சிகளை நேரடியாக வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் தயக்கம் இருக்கும். அதனால் மனதை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை கிடைத்தால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் அமையும். மிதுனம் ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அதிக கேள்விகள் கேட்பவர்கள். ஏன், எப்படி என்ற கேள்விகள் இவர்களின் இயல்பு. புத்தகங்கள், கதைகள், புதிய தகவல்கள் இவர்களை மிகவும் ஈர்க்கும். பள்ளி பருவத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லுவது சற்று கடினம். பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதலோடு இவர்களின் ஆர்வத்தை ஊக்குவித்தால் எதிர்காலத்தில் அறிவாற்றலின் உச்சியை எட்டக்கூடிய மனிதர்களாக வளர்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்குவது இவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்கள் இவர்களின் சிந்தனையை மேலும் விரிவாக்கும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள், வேலை அல்லது கல்வி காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மாற்றங்களே இவர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்மா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சொல்வதிலும் செய்வதிலும் கவனம் இல்லை என்றால் அதே சொற்களும் செயல்களும் திரும்பி வாழ்க்கையில் பாடமாக வந்து நிற்கும். ஆனால் நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நேர்மையான முயற்சிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென ஏற்படும் பெரிய மாற்றங்கள் இவர்களை உள்ளார்ந்த முறையில் வளரச் செய்யும். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியும். சிந்தனையை ஒழுங்குபடுத்துதல், பேச்சில் தெளிவு, முடிவுகளில் உறுதி ஆகிய மூன்றும் சேர்ந்தால் இவர்களின் வாழ்க்கை ஒரு ஊக்கமூட்டும் கதையாக மாறும். பிறருக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மிதுனம் ராசிக்காரர்கள் உயர்வார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள், பேசுவதில் வல்லவர்கள் என்பதால் வாழ்க்கையில் எதையும் எளிதாக சமாளித்து விடுவார்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் இவர்களின் உண்மையான பலவீனம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நினைத்து எதிலும் முழுமையாக மனதை ஒப்படைக்க முடியாமல் போவதுதான். இன்று உற்சாகமாக தொடங்கிய விஷயம் நாளையே சலிப்பாக மாறலாம். இது சோம்பேறித்தனம் அல்ல, மனம் எப்போதும் புதுமையை தேடுவதால் வரும் ஒரு இயல்பு. ஆனால் இந்த பழக்கம் கட்டுப்பாடின்றி போனால் வாழ்க்கையில் தொடங்கியவை அதிகம், முடிந்தவை குறைவு என்ற நிலையை உருவாக்கும். வெளியில் நம்பிக்கையுடன் பேசும் மிதுனம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் தங்களை பற்றியே அதிகமாக சந்தேகப்படுவார்கள். நான் எடுத்த முடிவு சரியா, இதற்கு பதிலாக வேறொன்றை தேர்வு செய்திருக்கலாமா என்ற எண்ணங்கள் இவர்களை விட்டு போகாது. இந்த சுய சந்தேகம் சில நேரங்களில் வளர்ச்சியை தடுக்கலாம். ஆனால் அதே சந்தேகம்தான் தங்களை மேம்படுத்தி கொள்ள தூண்டும் ஒரு சக்தியாகவும் மாறுகிறது. சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் இந்த உள்ளார்ந்த போராட்டம் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறப்பான மனிதர்களாக மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடம் ஒரு முடிவில் நிலைத்திருப்பது. எல்லா வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் தன்மை இவர்களிடம் இருப்பதால் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை எல்லா வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு கதவை மூடினால்தான் மற்றொரு கதவை முழுமையாக திறக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்ட நாளிலிருந்து மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும்.
அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மக்களிடம் பிரபலமாகும் தன்மை கொண்டவர்கள். பேச்சு, எழுத்து, கருத்து பகிர்வு போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்பட்டால் புகழ் தானாகவே தேடி வரும். ஆனால் இந்த புகழ் நீண்ட நாட்கள் நிலைக்க வேண்டுமானால் ஒரே துறையில் தொடர்ந்து உழைக்கும் பொறுமை அவசியம். மேற்பரப்பில் மட்டும் அறிவு வைத்திராமல் ஆழமாக கற்றுக்கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை ஒரு பிராண்ட் போல உருவாக்க முடியும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரகங்கள் சேருவது நல்லது கிடையாது. இந்த மாதத்திற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வம்பு வழக்குகள், எதிர்பாராத விபத்துகள், தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், கால் முட்டியில் அடிபடுவது, என்ன செய்தாலும் நமக்கு எதிராக மாறுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைத்து கொண்டு அருகில் இருக்கும் தேங்காயை உடைத்து கொண்டு வேலைகளை தொடங்குவதும் நல்லது. இந்த மாதத்தில் பலமான ஸ்தானங்கள் உள்ளன. அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அடுத்த மாதம் புதன், சந்திரன் ஆகிய கிரகங்களும் இணைவது பெரிய நன்மைகளை தராது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், பிடிவாரண்ட் போன்றவை வருவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. இரவு நேரங்களில் பயணங்களின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். போலீஸில் சிக்குவதற்கான வாய்ப்புள்ளது. வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடன் இருப்பவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மைகளை தரும். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் இரகசியங்களை மறைப்பார்கள். பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் வாரமாக இருக்கும். சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதாரம் ரீதியாக 70% ஏற்றம் பெறுவீர்கள். குறிப்பாக நவ பஞ்சம ராஜயோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் பல வழிகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். நீண்ட கால பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். படைப்பு திறன்கள் மேம்படும். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஹன்ஸ் ராஜயோகம் சமூக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்க செய்யும். வேலை வாய்ப்புகளில் பதவி உயர்வு, அரசு பணிகளுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகள் மூலம் லாபங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் வசதிகள், ஆடம்பரங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் நகை சேர்க்கை ஏற்படும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். அதிர்ஷ்டம் முழுமையாக ஆதரவளிக்கும் காலமாக இது இருக்கும். அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இலக்குகள் அடிக்கடி மாறுவது பலருக்கு புரியாத புதிராகவே இருக்கும். இன்று ஒன்று, நாளை இன்னொன்று என்று அவர்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்வது வெளியில் பார்த்தால் நிலையற்ற தன்மையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது அவர்களின் சிந்தனை விரிவின் வளைவு. ஒரு இலக்கை அடையும் பாதையில் அதைவிட சிறந்த மற்றொரு வாய்ப்பு தெரிந்தால் அதில் மனம் வாருவது இவர்களின் இயல்பு. இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தினாலும் வாழ்க்கையை ஒரே கோட்டில் சிக்கவிடாமல் காப்பாற்றும் ஒரே பாதுகாப்பு முறையாகவும் செயல்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் தனியாக பயணித்தால் சில நேரங்களில் குழப்பத்தில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் சரியான குரு, வழிகாட்டி அல்லது அனுபவம் கொண்ட ஒருவர் அருகில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். காரணம், திறமை இவர்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. அதை சரியான திசையில் செலுத்துவதற்கான வழிகாட்டுதலே தேவையானது. ஒருவரின் ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை கூட மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும். பேச்சு மிதுனம் ராசிக்காரர்களின் ஆயுதம். அதே பேச்சுதான் இவர்களின் வாழ்க்கையின் கர்மாவாகவும் மாறுகிறது. நகைச்சுவையாக சொன்ன ஒரு வார்த்தை கூட சில நேரங்களில் மற்றவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தலாம். அதே போல சரியான நேரத்தில் சொன்ன ஒரு ஊக்க வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் சொல்வதற்கு முன் சற்று யோசித்து பேச கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். நல்ல கர்மா பல மடங்கு அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் நிலம், வீடு போன்ற சொத்துக்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். இன்னும் நல்ல இடம் கிடைக்குமா, இதற்கு பதிலாக வேறு வாய்ப்பு வருமா என்ற எண்ணங்கள் இவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் ஒருமுறை மனதில் உறுதி ஏற்பட்டுவிட்டால் அந்த சொத்து இவர்களுக்கு நீண்ட கால நன்மைகளை தரும். குறிப்பாக வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வாங்கப்படும் சொத்துக்கள் நிலைத்த சுகத்தை தரும். மேலும் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக யாரிடமும் பகைமை காட்ட மாட்டார்கள். ஆனால் இவர்களின் அறிவும் பேச்சு திறனும் சிலருக்கு பொறாமைகளை ஏற்படுத்தும். இந்த பொறாமை வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக தடைகளை உருவாக்கலாம். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டால் சாமர்த்தியமாக சமாளிக்க தெரிந்தவர்கள். நேரடி மோதலை விட புத்திசாலித்தனமான அமைதியே இவர்களின் வெற்றி ஆயுதம்.
மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல இருக்காது. திடீர் உயர்வு, அதற்கு பின் திடீர் வீழ்ச்சி, மீண்டும் புதிய தொடக்கம். இது இவர்களின் வாழ்க்கை சுழற்சி. இந்த வீழ்ச்சிகள் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை ஆழமாக சிந்திக்கவும் தங்களை மறுபடியும் கண்டுபிடிக்கவும் உருவாகும். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பின் மிதுனம் ராசிக்காரர்கள் முன்பை விட அறிவோடும் முதிர்ச்சியோடும் மீண்டு வருவார்கள். இளம் வயதில் மிதுனம் ராசிக்காரர்கள் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை என்ன வேண்டும் என்று தெளிவாக புரியத் தொடங்கும். அந்த தருணத்திலிருந்து தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற குழப்பங்கள் தானாகவே விலகும். இந்த மன முதிர்ச்சி வந்த பிறகு மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. சிந்திக்க, பேச, எழுத, மாற்றம் கொண்டு வர இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே பிறந்தவர்கள். தாங்களை நம்பி தங்கள் மனதை ஒரே திசையில் செலுத்தினால் இவர்களின் வாழ்க்கை பிறருக்கு ஒரு வழிகாட்டி கதையாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயதிலும் வேறொரு முகத்தை காட்டும். சிறு வயதில் அதிக ஆர்வம், அதிக கேள்விகள், எதையும் அறிந்து கொள்ளும் ஆவல் அதிகமாக இருக்கும். இளமை காலத்தில் கனவுகள் பல, ஆனால் எந்த கனவை பிடித்து கொள்வது என்ற குழப்பமும் கூடவே வரும். இந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள் அடிக்கடி மாறலாம். ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு வாழ்க்கை திடீரென ஒரு தெளிவை காட்டத் தொடங்கும். அந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தான் நான் இதற்காகத்தான் பிறந்தேன் என்ற உணர்வை அடைவார்கள். அந்த தருணம் வந்த பிறகு வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வை நோக்கி பயணிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கல்வி என்பது பள்ளி, கல்லூரியுடன் முடிவதில்லை. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. புத்தகங்கள், புதிய பாடங்கள், புதிய மொழிகள், புதிய தொழில்நுட்பங்கள், இவை இவர்களை ஈர்க்கும். ஆனால் ஒரே பாடத்தில் ஆழமாக மூழ்காமல் மேற்பரப்பில் மட்டும் நிற்பது இவர்களின் ஒரு சவால். அந்த சவாலை கடந்து ஒரு துறையில் ஆழமான அறிவை பெற்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் அந்த துறையின் அடையாளமாக மாறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் வந்தால் பாரம்பரிய தலைவர்களைப் போல கட்டளையிடும் பாணியில் இருக்க மாட்டார்கள். பேசிக்கொண்டே, விளக்கிக்கொண்டே, மற்றவர்களின் கருத்தையும் கேட்டு முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்களுடன் வேலை செய்வோர் மனதளவில் இணைந்து செயல்படுவார்கள். ஆனால் அதிக கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பதால் முடிவு தாமதமாகவும் அபாயமும் உண்டு. இந்த சமநிலையை கற்றுக்கொண்ட நாளில் மிதுனம் ராசிக்காரர்கள் சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள். பேச்சே பலம் என்றாலும் சில நேரங்களில் மௌனமே மிகப்பெரிய பலமாக மாறும் என்பதை மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை உணரும் போது வாழ்க்கை சற்று அமைதியாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள், மன அழுத்தங்கள் குறையும். சரியான நேரத்தில் பேசவும் சரியான நேரத்தில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் உயர்வடையும். மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் மனிதர்களால் சூழப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள் ஒரு தனிமையும் இருக்கும். அந்த தனிமை இவர்களின் சோகத்தில் தள்ள அல்ல, சுய ஆய்வுக்கு தள்ளாகவே உருவாகிறது. அந்த நேரங்களில் எழுதுதல், இசை, தியானம், தனிமையில் நடைப்பயிற்சி போன்றவை இவர்களின் மனதை சமநிலைப்படுத்தும். இந்த உள்ளார்ந்த பயணமே மிதுனம் ராசிக்காரர்களை மனதளவில் மிகவும் முதிர்ச்சியடைய செய்கிறது. வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் வெற்றி, பணம், புகழ் ஆகியவைதான் முக்கியம் என்று நினைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் நான் என்ன தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினேன் என்ற கேள்வி முக்கியமாக மாறும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் உண்மையான திருப்தியை அடைவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை பெரும்பாலும் உணர்ச்சியோடு அறிவும் கலந்த ஒரு போராட்டமாக இருக்கும். காதலின் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகமும் பேசி தீராத நேரங்களும் எதிர்கால கனவுகளும் நிறைந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் ஒரே மாதிரியான பழக்கம், ஒரே மாதிரியான உரையாடல்கள் இவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் காதலில் தோல்வி ஏற்பட்டால் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த தோல்விகள் அவர்களை உடைக்க அல்ல, உறவின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைப்பதற்காகவே வருகின்றன. காதல் தோல்விக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் முதிர்ச்சியடைந்து இனி யாரை வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் என்பதில் தெளிவடைவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் நினைவாற்றல் மிகவும் வித்தியாசமானது. எளிதாக மறந்து விடுவார்கள் என்று நினைத்தாலும் பல வருடங்களுக்கு முன் கேட்ட ஒரு வார்த்தை, பார்த்த ஒரு காட்சி, படித்த ஒரு வரி, இவற்றையும் சரியான தருணத்தில் நினைவுக்கு கொண்டு வரும் திறன் இவர்களுக்கு உண்டு. இதே நினைவாற்றல் கற்பனையுடன் சேர்ந்தால் அபாரமான படைப்புத்திறன் வெளிப்படும். எழுத்து, கவிதை, கதை, பேச்சு, ஸ்கிரிப்ட், கற்பித்தல் போன்ற துறைகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் தனித்த அடையாளம் உருவாக்குவார்கள்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி ஆண் மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு இடத்தில் நிற்காத மின்சாரம் போல இவர்களின் மூளை எப்போதும் செயல்பாட்டிலேயே இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசித்து பல முடிவுகளை எடுக்கும் அபாரத்திறன் இவர்களிடம் உள்ளது. பேச்சு வந்தால் யாரையும் சலிக்க விடமாட்டார்கள். அவர்களின் நகைச்சுவையும் கூர்மையான கருத்துக்களும் எதிரொலியை ஈர்க்காமல் விடாது. வாழ்க்கையை மிக சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவையான நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பையும் தைரியமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆண் மிதுனம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்ள சிரமம் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் புரிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் ரசிக்கக்கூடிய ஒருவராக மாறி விடுவார்கள். பெண் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தால அந்த இடம் உயிர் பெறும். அவர்களின் சிரிப்பு, பேச்சு, விழிப்புணர்வு எல்லாமே ஒரு தனி ஈர்ப்பு. எந்த விஷயத்தையும் வேகமாக கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. குடும்பத்தையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கும் சாமர்த்தியம் பெற்றவர்கள். ஆனால் தங்கள் சுதந்திரத்தை யாராவது கட்டுப்படுத்த முயன்றால் மென்மையாகவே அந்த இடத்திலிருந்து விலகி விடுவார்கள். பெண் மிதுனம் ராசிக்காரர்களின் வலிமை அவர்களின் வார்த்தைகளில் அல்ல, அவர்கள் அமைதியாக எடுத்த முடிவுகளில் தான். அதே போலதான் மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மாற்றத்தை உடனே ஏற்றுக்கொள்ளும் திறன். உலகம் ஒரு திசையில் திரும்பும் போது அவர்கள் ஏற்கனவே அடுத்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். புதிய தொழில்நுட்பம், புதிய தொழில், புதிய மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் தங்களை அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்கள். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டார்கள். அதை ஒரு புதிதாக நினைத்து தீர்வை ரசித்தே கண்டுபிடிப்பார்கள். இந்த மனப்பான்மையே அவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்துகிறது. இவ்வளவு திறமை இருந்தாலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருக்கும். ஒரே விஷயத்தில் நீண்ட காலம் கவனம் செலுத்த முடியாமல் போவது, ஆரம்பித்ததை முடிக்காமல் விட்டுவிடுவது போன்ற பழக்கங்கள் சில நேரங்களில் தடையாக மாறும். மனம் வேகமாக ஓடுவதால் உடல் சோர்வடையும் தருணங்கள் வரும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வதால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் இந்த சவால்களை உணர்ந்து சரி செய்தால் மிதுனம் ராசிக்காரர்களை தடுக்க யாராலும் முடியாது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது நட்பின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். வாழ்க்கை துணை நண்பனாகவும் ஆலோசகராகவும் இருந்தால்தான் இவர்கள் முழுமையாக மகிழ்வார்கள். அதிக கட்டுப்பாடுகள், சந்தேகங்கள், அமைதியில்லாத சூழல் இவர்களை மனதளவில் தூரப்படுத்தும். ஆனால் புரிதலும் உரையாடலும் இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த துணையாகவும் அன்பான பெற்றோராகவும் மாறுவார்கள். குடும்பத்தில் கலகலப்பை கொண்டு வருவது இவர்களின் இயல்புதான். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம் ஒரே இடத்தில் அல்ல, பல கட்டங்களாக வரும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புதிய அடையாளம் உருவாகும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.